Good morning students. In this video we are going to see term 2 4th standard English second unit page number 100. Grammar பார்ப்போம் இந்த வீடியோல. Future tense. போன வீடியோல past tense பார்த்தோம். இந்த வீடியோல simple future tense பார்ப்போம். Simple future tense refers to an action or event that has not yet happened. Future tense னா இறந்த காலம். ஒரு செயல் இனிமே நடக்க போகிறத குறிக்கிறதா ஃபியூச்சர் டென்ஸ். இப்போ கீழே கொடுத்துருக்காங்க ப்ரெசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். இதில் ப்ரெசன்ட்னு கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர் டென்ஸில் ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன வார்த்தை வருதோ அது கூட ஆக்சிலரி வர்பை சேர்க்கறதா ஃபியூச்சர் டென்ஸ். எக்ஸாம்பிளாக கம், கேம், கம், கம்மிங் இல்லையா? இப்போ இதில் கம் கூட ஒரு ஆக்சிலரி வர்பு சேர்த்தாக்கா அது ஃபியூச்சர் டென்ஸாக மாறிடும். The present form is used in simple future tense with the auxiliaries shall or will. Come let us use it. ஒரு present form verb-ஓட will-ஓ இல்லைனா shall-ஓ சேர்க்கிறதா future tense. இப்போ கீழே டேப்லர் காலம் கொடுத்துருக்கு. அதில் ஃபர்ஸ்டில் I shall or will meet him tomorrow. Next we shall or will meet him tomorrow. நாளைக்கு டுமாரோனா நாளைன்னு அர்த்தம். நாளைக்கு உன்னை மீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அர்த்தம். வியும் அதே தான், நாங்கள் நாளைக்கு மீட் பண்ணுவோம். யூ வில் மீட் ஹிம் டுமாரோ, உன்னை நாளைக்கு மீட் பண்ணுறேன். தே வில் மீட் ஹிம் டுமாரோ, அவர்கள் நாளை சந்திப்பார்கள். ஹீ வில் மீட் ஹிம் டுமாரோ, அவன் நாளை சந்திப்பான். ஷீ வில் மீட் ஹிம் டுமாரோ, அவள் நாளை சந்திப்பாள். இட் வில் ரீச் ஹிம் டுமாரோ, அது நாளை சென்றடையும். இதில் சப்ஜெக்ட் கூட ஷேல் ஆர் வில், இதில் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வந்திருக்கு, ரெண்டுமே கூட வந்திருக்கு இல்லையா? In the above example, you can see the verb is in the present form. The word shall and will are used for I and we. Will is used for you, they, he, she, it. இந்த ரெட்டில் கொடுத்துருக்க அந்த வார்த்தைகள்லாம் ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது. ஆனால் அது கூட ஷேல் இல்லைன்னா வில் சேர்ந்துருக்கு இல்லையா? இந்த ஷேலும் வில்லும் எந்தெந்த சப்ஜெக்டில் கூட வரும்? இப்போ ஐ வி ஃபர்ஸ்ட் பர்சனில் வரக்கூடியது. இதுக்கு ஷேலும் வில்லும் கூட ப்ரெசன்டென்ஸோட சேர்ந்து வரும். அடுத்து வில் இஸ் யூஸ்டு ஃபார் யூ, தே, ஹீ, ஷீ, இட். செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன்லாம் வருது இல்லையா சப்ஜெக்டு, அது கூட வில் மட்டும் வரும். We use the simple future tense for actions that yet to happen. Past tenseல பார்த்த மாதிரியே future tenseலையும் இங்கே ரெண்டு பேர் ஒரு சம்பவத்தை பற்றி பேசுகிறாங்க. The bus will reach Arcade by evening. இந்த பஸ்ஸு ஈவினிங் போய் ஆர்காடை சென்றடையும். இதில் எக்ஸசைஸ் டி, circle the sentences that are in simple future tense. First one, they washed the van. இந்த சென்டென்ஸில் வாஷ்ன்றது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் மட்டும்தான் வந்திருக்கு, அதனால் இந்த சென்டென்ஸை ரவுண்ட் பண்ணக்கூடாது. செகண்டில் கமல் வில் மீட் யூ அட் த ஷாப். இப்போது வில் மீட் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதில் ஷாப்பில் மீட் பண்ணலாம் இல்லையா? அதனால் இந்த சென்டென்ஸை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. வில் மீட் வந்திருக்கு, இது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் வந்திருக்கு. தேர்ட் ஒன், மை டேட் ஹெல்ப்ஸ் மீ ரீட். இந்த சென்டென்ஸில் ஹெல்ப்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்திருக்கு, இதில் ஃபியூச்சர் டென்ஸ் வரலை இல்லையா? அதனால் இது வேண்டாம், ரவுண்ட் பண்ண தேவையில்லை. ஃபோர்த் ஒன், இட் வில் ரெயின் டுமாரோ. வில் ரெயின் கொடுத்துருக்காங்க. வில் ரெயின் ஃபியூச்சர் டென்ஸ் இல்லையா? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். அந்த சென்டென்ஸை ரவுண்ட் பண்ணிக்கணும், நாளைக்கு மழை பெய்யும். ஃபிஃப்த் ஒன், ஹீ ஏட் மெனி மேங்கோஸ். ஈட்டு ஏட்டாக வந்திருக்கு, பாஸ்ட் டென்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, ஃபியூச்சர் டென்ஸு இந்த சென்டென்ஸில் வரல, அதனால் இந்த சென்டென்ஸை ரவுண்ட் பண்ண தேவையில்லை. இந்த 5 சென்டென்ஸ்லேயும் எது ரவுண்ட் பண்ணணும்னா செகண்ட் ஒன்றும் ஃபோர்த் ஒன்றும், இது 2 சென்டென்ஸ் மட்டும் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இ, fill in the blanks with simple future tense of the verb. ஃபர்ஸ்ட் ஒன், சக்தி டேஷ் a lot of money. ப்ராக்கெட்டில் ஏர்ன் கொடுத்துருக்காங்க. சக்தி நிறைய பணத்தை எதிர்காலத்தில் சம்பாதிப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ வில் ஏர்ன், வில் வரணும், வில் ஏர்ன் எழுதிக்கோங்க. செகண்ட் ஒன், யூ டேஷ் அரவுண்ட் த வேர்ல்டு. ப்ராக்கெட்டில் ட்ராவல் கொடுத்துருக்காங்க. என்ன, நீ இந்த உலகத்தையே சுற்றி வரணும் அப்படின்றது ஃபியூச்சர் டென்ஸில் வரக்கூடியது. ஃபியூச்சர் டென்ஸில்
வில் ட்ராவல். அடுத்து தேர்ட் ஒன்று எவ்ரிபடி டேஷ் அடார் யூ. இதில் வில் அடோர் எழுதிக்கிங்க, வில் அடோர். அடுத்தது ஃபோர்த் ஒன் மெனி பீப்புள் டேஷ் யூ ப்ராக்கெட்டில் சர்வ் கொடுத்துருக்காங்க, இதுலேயும் வில் சர்வ். அடுத்து ஃபிஃப்த் ஒன் தே டேஷ் யுவர் விஷஸ் ப்ராக்கெட்டில் ஆன்டிசிபேட், வில் ஆன்டிசிபேட். எல்லா வர்புக்கு முன்னாடியும் வில் சேர்த்துருக்காங்க. எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.